திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும். இந்த குப்பம் தொகுதியில் மட்டுமல்ல, ஆந்திர பிரதேசில் வெற்றி பெற்று ஆந்திர பிரதேசின் முதலமைச்சராக சந்திரபாபு நாயுடு அவர்கள் வர வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வேட்பாளரான தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை ஆதரித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆந்திர மாநிலம் குப்பம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். ஒருங்கிணைந்த ஆந்திராவின் முதலமைச்சராக இருந்தபோது பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை கொண்டு வந்த சந்திரபாபு நாயுடு மீண்டும் முதலமைச்சராக வந்தால்தான் ஆந்திர மாநிலத்திற்கு முன்னேற்றம் ஏற்படும் என அன்புமணி ராமதாஸ் பேசினார். இந்த குப்பம் தொகுதியை பற்றி எனக்கு முன்பு பேசினார்கள். ஒரு காலத்தில் இந்த தொகுதி எல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் போஸ்டாக, அதாவது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் அங்கே பனிஷ்மெண்ட் போஸ்ட் சொல்வார்கள். ஏதாவது ஒரு அதிகாரி சரியான முறையில் செயல்படவில்லை என்றால் தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்திற்கு நாங்கள் டிரான்ஸ்பர் செய்வோம் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு ராமநாதபுரம் என்றால் தண்ணி இல்லா காடு, மிக மோசமான பகுதி, விவசாயம் கிடையாது, தொழில் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது. அது போன்ற பகுதி குப்பம் தொகுதியாக இருந்தது. 1985 பிறகு சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள் இந்த தொகுதியின் வந்து போட்டியிட்ட நேரத்திலே தான் இந்த தொகுதிக்கு இந்த பகுதிக்கு வளர்ச்சி வந்து அடைந்திருக்கிறது. இந்த தொகுதியிலே இன்று சந்திரபாபு நாயுடு காரு அவர்களால் மருத்துவ கல்லூரி வந்திருக்கிறது, பொறியியல் கல்லூரி வந்திருக்கிறது, பாலிடெக்னிக் வந்திருக்கிறது, திராவிட பல்கலைக்கழகம் வந்திருக்கிறது, மருத்துவமனைகள் எல்லாம் மேம்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் சாலைகள் வந்திருக்கிற இந்த காரணம் எல்லாம் அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நினைத்து பார்க்க வேண்டும். சந்திரபாபு நாயுடு காரு அவர்களால் தான். நீங்கள் எல்லாம் விவசாயிகள், நாம் எல்லாம் விவசாயிகள், பாட்டாளிகள் என்று சொன்னாலே விவசாயிகள். அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு இஸ்ரேல் நாட்டில் சென்று அங்கே இருக்கின்ற தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து உங்களுக்கு எல்லாம் பல திட்டங்களை கொடுத்து வருகின்றார் சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள். என்னுடைய ஆசை சந்திரபாபு நாயுடு காரு அவர்கள் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். இது ஏதோ ஒரு சமுதாயம் சார்ந்த பிரச்சனை கிடையாது. அனைத்து சமுதாயங்களும் சேர்ந்து சந்திரபாபு நாயுடு காரு அவர்களை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல, உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்ய வேண்டும், உங்களுடைய முதலமைச்சராக வர வேண்டும். எதற்கு இதை நான் சொல்கின்றேன் தெரியுமா? கடந்த கால வரலாறு என்று சொன்னால் வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கின்ற காலம், தமிழ்நாடு இந்தியாவை ஆட்சி செய்கின்ற காலத்திலே அப்பொழுது இது மெட்ராஸ் மாகாணம், சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. மெட்ராஸ் பிரசிடென்சி என்றால் ஹைதராபாத்திற்கு தெற்கே, பிறகு மைசூர் ராஜ்யம் அது இல்லாமல், கேரளாவிலே திரவங்கோர் ராஜ்யம் அது இல்லாமல் மற்ற பகுதியெல்லாம் மெட்ராஸ் மாகாணமாக, சென்னை மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. அதன் பிறகுதான் சுதந்திரம் கிடைத்து 1950 மெட்ராஸ் மாநிலமாக மாறியது, மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறியது.